அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸுக்கும் கிரையோவுக்கும் வியூ ஓரியன்டேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அந்த கிரையோலையும் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன், சாலிட்வொர்க்ஸ்லையும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். எது உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டோ இல்லை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணிட்டோ எனக்கு கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆல்ரெடி நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வியூ ஓரியன்டேஷன் இல்லை வெறும் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்டில் ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணிடுவோம். அப்படி ட்ரா பண்ணும்போது அங்கே நம்ம இது நமக்கு டேட்டம் பிளேன்ஸ் இருக்கும். அந்த பிளேனில் நம்ம ஃப்ரண்ட் பிளேனா இல்லை ரைட் பிளேனா லெஃப்ட் பிளேனா அப்படிங்கிறத டிசைட் பண்ணாமல் ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணி நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டிராஃப்டிங் பண்ணும்போது அந்த டீட்டெயில் ட்ராயிங் க்ரியேட் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இதை நம்ம ஃப்ரண்ட் வியூவாக டாப் வியூவாக தேவைப்படும், இல்லை சைடு வியூ ஃப்ரண்ட் வியூவாக தேவைப்படும். அந்த சமயத்தில் எப்படி நம்ம அந்த வியூவை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 ட்ராயிங் தெரியுது, நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று நார்மலாக நீங்கள் மேபி பிளேன் ராங்காக சூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட் வியூவாக இருக்கும். ஆனால் ரியலாக நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃப்ரண்ட் வியூவாக தேவைப்படும். அப்போ எப்படி நம்ம இது ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 2 சாஃப்ட்வேர்லையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ராயிங்கை டிராஃப்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டிராஃப்டிங்கில் வியூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சாலிட்வொர்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாலிட்வொர்க்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் கிரையோலையும் அதை நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சாலிட்வொர்க்ஸ் 2022 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ நியூ போய்க்கிறேன். நியூ போயிட்டு பார்ட் யூனிட் மில்லிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் மில்லிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் இந்த டாப் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்சில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். நான் ட்ரா பண்ணும்போது நீங்கள் மற்றதையும் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம எப்படி டைமென்ஷன் மார்க் பண்ணுறது எது சிம்பிளாக இருக்குது, இல்லை ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது எது சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் இங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இதை ஹைட்டு 100 கொடுத்துக்கிறேன். இதோட லென்த்து ஒரு 50 கொடுக்குறேன். அடுத்தது சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே டாப்பில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்மால் டைமென்ஷன் போயிட்டு இந்த சர்க்கிளுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறேன். இது ஒரு 20. அதே மாதிரி இதோட மிட் பாயிண்ட் நான் மிட் பாயிண்ட் வச்சு ட்ரா பண்ணல, இது ட்ரா பண்ணுறேன். இது ஒரு 20. டோட்டல் 50 கொடுத்துருக்கோம். ஸோ நான் 25 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது இதோட ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் இது ஒரு 20 கொடுத்தாச்சு. அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 10 இருக்குது. ஓகே, நான் 10 அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுறேன். இப்போது இந்த ட்ராயிங்கில் போய்ட்டு நம்ம வியூஸ் பார்க்கலாம். இப்போ இந்த பார்ட்டில் நம்ம ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ நான் ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட் வியூவாக வருது. பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூவாக வேணும். ஓகே, பட் இங்கே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேறு ஒரு வியூ கிளிக் பண்ணி கூட நம்மளுக்கு எது ஃப்ரண்ட் வியூ வேணுமோ அந்த வியூ இப்படி பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா இது நான் ட்ராயிங்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், நியூ போய்க்கிறேன். நியூவில் போய்ட்டு ட்ராயிங்கில் ஓகே கொடுக்குறேன். இதில் நான் A4 ட்ராயிங் ஷீட் எடுத்துக்கிறேன். A4ல் கஸ்டம்ஸ் போயிட்டு நான் 297, 210 இதை நான் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு இது மாதிரி பிளேன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னும் அதை சேவ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ நான் அந்த ட்ராயிங்கை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வர இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். நான் டெஸ்க்டாப்பில் பார்ட் 2 அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் ட்ராயிங் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராயிங்கில் நம்ம இப்போ மாடல் பார்ட் 2 டிஃபால்ட்டாக நம்ம சேவ் பண்ணி இங்கே வந்துருச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இது இப்போ ஃப்ரண்ட் வியூவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட சைடு வியூஸ் வரைஞ்சோம் அப்படின்னு இப்படி தான் வரும். பட் எனக்கு வியூஸ் சேஞ்ச் ஆகியிருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் போயிட்டு வியூஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரணும். நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பார்ட் ஓப்பன் பண்ணுறேன். பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு
இப்போ இதை நான் ஃப்ரண்ட் வியூவாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+8 ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஓரியன்டேஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஓரியன்டேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே டாப்பில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து வியூ ஓரியன்டேஷன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் இங்கே வந்து நியூ அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், ஆட் நியூ வியூ அப்படின்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேம்டு வியூ அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகிட்டு இதோட நேம் கேட்கும். இதோட நேம் வந்து நான் F1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வியூவில் போய் பாருங்கள், எனக்கு வந்து F1 அப்படிங்கிற வியூ வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது ட்ராயிங் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ராயிங்கில் ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணது எனக்கு இங்கே வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், F1 அப்படின்னு. ஸோ இந்த F1 அப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். எஸ், எனக்கு எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். F1 கிளிக் பண்ணது எனக்கு இங்கே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ டிக் மார்க். ஸோ இப்போ எனக்கு டைமென்ஷன்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிருச்சு. இதுக்கு நான் வந்து அனோட்டேஷனில் போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சாலிட்வொர்க்ஸில் ஒரு ட்ராயிங்கை வந்து ஓரியன்டேஷன் பண்ணி டிராஃப்டிங் பண்ணும்போது சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி க்ரையோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து க்ரையோ பராமெட்ரிக் 8.0 எஜுகேஷன் வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து இப்போ நியூ போகிறேன். பார்ட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுறேன். ஏன்னா நம்ம மில்லிமீட்டர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. MMNS பார்ட் சாலிட். இதில் வந்துட்டு நான் வந்து முன்னாடி மாதிரி அந்த டாப் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. ஸோ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இதோட ஹைட் வந்துட்டு 100. இதோட லென்த் வந்து நம்ம 50 கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். சர்க்கிளோட இந்த ஹைட் வந்து நம்ம 20, இது வந்து 25 கொடுத்துருந்தோம். டயாமீட்டர் வந்துட்டு 20 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறது ஏன், எக்ஸ்ட்ரூட் ஹைட் வந்து நம்ம 10 கொடுத்துருந்தோம். அப்டேட். ஸோ இதில் நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதில் போய்ட்டு இப்போ என்னென்ன வியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், சாலிட்வொர்க்ஸில் எப்படி ஃப்ரண்ட் வியூ க்ரியேட் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃப்ரண்ட் வியூ க்ரியேட் ஆகுது. பட் எனக்கு வந்து இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூவாக வேணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஓப்பன் போகிறேன். இப்போ வந்து நான் ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறேன். ட்ராயிங்கில் வந்துட்டு டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது எம்டி ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு A4 சீட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, எனக்கு ட்ராயிங் இங்கே வந்துருச்சு. இதில் நான் வந்துட்டு இந்த வியூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஜென்ரல் வியூ. ஓகே, இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இதில் நான் வந்து இப்போது ஃப்ரண்ட் அப்படிங்கிறது கொடுத்து எனக்கு இதுதான் வந்து ஃப்ரண்ட்டாக க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? பட் இங்கே உங்களுக்கு க்ரையோவில் இன்னொரு ஆப்ஷன் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போய்ட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி இல்லாமல் அங்கே சேஞ்ச் பண்ணாமல் உங்களுக்கு எந்த வியூ வேணுமோ அதை நீங்கள் ஃப்ரண்ட் வியூவே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அங்கே போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பட் அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு இங்கேயே சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் வியூஸ் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்ஷன் வியூஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வந்து அடுத்தடுத்த வியூஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அங்கே போய்ட்டு எப்படி ஓரியன்டேஷனில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு வந்துட்டு பார்ட்டுக்கு போய்க்கிறேன். இங்கே வந்து நான் ஓரியன்டேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வியூ மேனேஜர்னு ஒரு டேப் இருக்குது. இந்த வியூ மேனேஜர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வியூ மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் ஓரியன்டேஷன் ஒரு டேப் இருக்குது, ஓரியன்ட் அப்படின்னு. இந்த ஓரியன்ட்டில் போய்ட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எது ஃப்ரண்ட் அப்படிங்கிறது எனக்கு வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எடிட் டெஃபினிஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எடிட் டெஃபினிஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எது ஃப்ரண்ட்டாக இருக்கணும், எனக்கு இது வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கணும், இப்போ எது டாப்பாக இருக்கணும், இந்த வியூக்கு இது எனக்கு வந்து டாப்பாக இருக்கணும். ஸோ இந்த ஓரியன்டேஷனில் வேணும். ஓகேன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இது வந்து பாட்டம் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ. இங்கேயே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். நான் சேவ் பண்ணல. பட் ஈவன் தான் எனக்கு வந்து ட்ராயிங்கில் ஓப்பன் ஆகும்.
ஸோ இங்கே பாருங்கள் டைமில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து எனக்கு இதுதான் ஃப்ரண்ட் வியூவாக வேணும். எஸ், ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் இட். சி எல்லா வியூஸும் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சாலிட்வொர்க்ஸில் இந்த வியூ ஓரியன்டேஷன் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சா, இல்லை க்ரையோவில் வியூ ஓரியன்டேஷன் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கூட கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான கம்பேரிசன் வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். இந்த கம்பேரிசன் வீடியோ என்னென்ன சாஃப்ட்வேருக்கு வேணும், இல்லை என்னென்ன டூலுக்கு வேணும், இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரூடு சாலிட்வொர்க்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரூடு டூலுக்கும் க்ரையோவில் இருக்கிற எக்ஸ்ட்ரூடு டூலுக்கும் கம்பேரிசன் ட்ரை பண்ணலாமா, இல்லை வேறு எந்தெந்த டூலுக்கு கம்பேரிசன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா கேட் வீடியோஸையும் பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.